जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம் माता पिता गुरु துணை கொண்டு ராசி பலன்கள் அதாவது ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையிலே அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வரையில் இந்த வார ராசி பலன் அக்டோபர் 13 முதல் 19 வரை நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாரையும் சந்தித்து. எனக்கு என்னமோ ரொம்ப வருஷமான மாதிரி இருக்கு. மாத கணக்குலையும் வார கணக்குலையும் ஆனாலும் உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷமான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? அடுத்ததாக நம்ம வாரம் நம்ம ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இந்த சொல்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு சுயற்சி. சில வாரங்கள் நமக்கு உயர்த்தும், சில வாரங்கள் நமக்கு சோதிக்கும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பிரபஞ்சம் மறைமொழி வேற என்ன மாதிரி தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரத்தில் யாருக்கு கடன் தளரும், யாருக்கு புதிய வேலை வாய்ப்பு திறக்கும், யாருடைய காதல் உறவு வலுப்படும், யாருக்கு 2ஆம் திருமண யோகம் உருவாகும், மோசடி வழக்கு குடும்ப சண்டை ஈகோ பிளவு எல்லாவற்றிற்கும் தீர்வு தரப்போகும் வாரம் இது. எந்த ராசிக்கு இது தீர்வு தரப்போகிறது? கிரகங்கள் புதிய திசையில் நகரும். சூரியன், சனி, குரு, புதன் இவர்கள் இணைந்து உருவாக்கும் சில அதிசய மாற்றங்கள்லாம் என்னென்ன? ஒவ்வொரு ராசிக்கும் புதிய வாய்ப்பை, புதிய சோதனைகளையும் தரப்போகிறது. ஸோ ரொம்ப நம்ம அடுத்து நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த வாரம் சனி பகவான் உங்கள் கர்ம பக்கம் திரும்புகிறார். குரு பகவான் உங்கள் ஆசீர்வாதத்தை தருகிறார். சுக்கிரன் காதல், திருமணம் மற்றும் செல்வ வளர்ச்சியை வலிமை தருகிறார். அதே நேரத்தில் புத பகவான் பேசும் வார்த்தையை விதி போல மாற்றப் போகின்றன. அன்பான நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலனில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போவது சும்மா ஒரு பலன் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கும், அமைக்கும் ஒரு ஜோதிட மர்மம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரத்தில் யாருக்கு குடும்பத்தில் அமைதி திரும்பும், யாருக்கு காதல் உயிர் பெறும்லாம் கூட சொல்லலாம். பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் பெறப்போகும் ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யாருடைய வழக்கு முடிவடைய போகிறது, சொத்து கைக்கு வருமா வராதா, இந்த வாரத்தில் நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குமா என்ன, ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போவது பாசிட்டிவ் நெகட்டிவ், லக்கி நம்பர், லக்கி கலர்ஸ், லவ், பிஸ்னஸ், ப்ராப்பர்ட்டி எல்லா விஷயமுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பரிகாரம், சிவன், அம்மன், துர்கை பரிகாரம், பைரவர், முருகன் என்று இருக்கக்கூடிய எல்லா சுவாமிக்கான பரிகாரங்கள் என்ன இந்த வார ராசி முழுவதும் கவனமாக கேளுங்கள். இன்னொரு விஷயமும் ஏனெனில் சில ராசிக்காரர்களுக்கு 2023 வாழ்க்கையின் திருப்புமுனை இதே வாரத்தில் கூட தொடங்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதக ரீதியான தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ள நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொள்ளும். மேஷராசி நேயர்களே, நீங்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய வாரம் இது. மிகுந்த பொறுப்புடன் இருக்க வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆற்றல் எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். மேஷராசிக்காரர்கள்னு சும்மா இல்லை, என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ரெண்டாவது, உங்களுடைய தைரியத்தை உங்களால் அடிச்சுக்கவே முடியாது. உங்கள் தைரியம் அசாதாரணமான தைரியம்னு சொல்கிறோம் இல்லையா, அது உங்கள்கிட்ட நிறையா இருக்குது. அடிச்சுக்க முடியாது, நல்ல லெவலுக்கு வருவீங்க. அடுத்ததாக, இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. பழைய சிக்கல்கள் ஒன்றொன்றாக அகலும். வேலை பளு இருந்தாலும் மனதில் திருப்தி அதிகரிக்கும். சிலருக்கு அரசாங்கம் சார்ந்த லாபமும் கிடைக்கும். குடும்பத்தில் எடுத்துட்டோன்னே குடும்ப உறவுகள் இனிமை பெறும். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த வருத்தம் நீங்கும். அன்பார்ந்தவர்களுடன் நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். தாய் தந்தையரின் உடல்நலம் சிறப்பாக இருக்கும். அவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துன்னா நமக்கும் நல்லது. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் அப்பா அம்மாவும் நல்லபடியாக பார்த்துக்கும்.
அதே போல் கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது கூட இந்த கணவன் மனைவின்னு எடுத்துக்கும்போது சில அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈகோ ப்ராப்ளம் இல்லாமல் கொஞ்சம் போகிறது நல்லது. எதுவுமே மனசில் வச்சுக்காமல் கணவன் மனைவி மனம் திறந்து பேசுதல் அப்படிங்கிறது சிறப்பு. என்றைக்குமே மனசு விட்டு பேசிடுங்க. மனசிலே வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனபாரமும் மன அழுத்தமும் அதிகரிக்கும். இதனால் நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ இது மாதிரி இருந்துன்னு மனசில் பேசிடுங்க எதுவாக இருந்தாலும். அதே போல் காதல் வாழ்க்கையில் இனிமை திரும்பும். காதல் வாழ்க்கை, நான் லவ் பண்ணுறேன், ஏன்னா இன்றைக்கி லவ் பண்ணுறது தான் மெயினான விஷயமா இருக்குது எல்லாருக்குமே. சில பேருக்கு அந்த ஒரு வயசில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அது உண்டு தான், அது தவிர்க்க முடியாது. அது சில பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வரும். சில பெண்கள் பச்சை கொடி காமிச்சிடுவாங்க, பிரேக்கப்லாம் இல்லாமல் பச்சை கொடி காமிச்சு நான் ரைட், நான் வீட்டில் பேசிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். பழைய தவறான புரிதல்கள் மறையும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். திருமணம் தாமதமாகி இருந்தால் இந்த வாரம் சுபயோகமாக இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, எல்லாம் பேசலாம், பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தலாம். இரண்டாவது திருமணம் எதிர்பார்த்தவர்களுக்கு 2026 ஜனவரி மார்ச்சுக்குள்ளே சிறப்பாக முடிஞ்சிடும். இந்த வாரத்தில் அதெல்லாம் பேசி சரி இன்றைக்கி பேசி முடிச்சிடலான்னு சொல்லி இந்த வாரத்தில் பேசி முடிச்சிருவாங்க. சில தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் சாத்தியம். குருவின் பார்வை சிறந்த பலனை தரும். புத்திரபாக்கியம் சில குழந்தைகளுக்கு, சில பேருக்கு ஈஸியாக அந்த குழந்தை சந்தான பாக்கியம் அப்படிங்கிறது அமையும். புதிய ஒப்பந்தங்கள், மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பணியில் மாற்றம் அல்லது பதவி உயர்வு சாத்தியம். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிலம் வாங்கும் வாய்ப்பு உருவாகும். பழைய நில வழக்கு தீர்க்கப்படும். கடன் பிரச்சனை குறையும். எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். கேஸ், விவாகரத்து, ஏமாற்றம், ஈகோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நீண்ட நாள் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும். திருமண வாழ்க்கையில் இருந்து சில எதிர்பார்ப்பு, ஈகோ பிரச்சனைகள், பிரிவு ஆகியவை குறையும். பிறரிடம் அக்கறையுடன் நடந்தால் மீண்டும் உறவு வளரும். மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த கான்சன்ட்ரேட் பவருங்கிறது குறையக்கூடாது, நிறைவாக இருக்க வேண்டும். நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்க வேண்டும். அதே போல் தேர்வுகளில் உங்களை முதன்மைப்படுத்தி காட்ட வேண்டும். வெளிநாட்டு கல்வி முயற்சி மாணவர்களுக்கு நல்ல நன்மை தரும். சிறு குறு தொழில்கள் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஹோட்டல், ஒரு டீ கடை நடத்துகிறவங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல சிறு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். கடன் சுமை இருந்தால் சனி மற்றும் செவ்வாயின் அருள் கிடைக்கும். அக்டோபர் இறுதிக்குள் சில நிதி நிலைமை மேம்படும். ஸோ கவலைப்படாதீங்க. தசை பிடிப்பு, தலைவலி, கைகள் மற்றும் தோள்பட்டை வலி போன்றவை குறையும். சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க, உடல் சோர்வெல்லாம் கொஞ்சம் நீங்கும். சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி இந்த தீர்த்தம் வாங்கி சாப்பிடுங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு அரளிப்பூ செவ்வரளிப்பூனால் அர்ச்சனை பண்ணுங்க. சனிக்கிழமை பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுங்க. அதே போல் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை சமர்ப்பிக்கவும். இதெல்லாம் உங்கள் ராசிக்கு சிறப்பான ஒன்று. லக்கி கலர் அப்படின்னு எடுத்துட்டா ரெட். லக்கி நம்பர் 9. லக்கி காடு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான். என்றைக்குமே அவர் அதிர்ஷ்டம் தான். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிங்க. 36 முறை ஓம் நம சிவாய சிவாய நம்ம ஆத்மார்த்தமாக மனசார ஜபம் பண்ணுங்க. மேஷராசி பொறுத்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் சின்ன விஷயத்துக்கு கூட தான் கௌரவம் பார்க்குறீங்க. எத்தனையோ பேருக்கு உங்களை பிடிக்காம கூட போயிடுறது. சில நேரத்தில் நீங்களாக தேவையில்லாமல் பேசி வாயை கொடுத்து மாட்டிக்கிறீங்க. சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஆனால் சில இதெல்லாம் சரியாயிடும். கவலைப்படாது. இந்த வாரம் உங்களை சோதித்தாலும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் சூப்பராக அமோகமாக இருக்கும். ஸோ மேஷராசி பொறுத்தளவுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கைவிடாமல் உங்களுடைய அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நிறைய தடங்கல்கள், சோதனைகள் வரும். சோதனைகளை சாதனைகளாக்கி நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வாரத்துடைய பலன்கள். சரிங்களா? நல்ல சுகமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பெண்கள் எச்சரிக்கையுடன் கவனத்தோடு இருங்க. சூப்பர். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்களில் பொது பலன்களாக நம்ம பார்த்தோம். இந்த வார ராசி பலன்கள் நீங்கள் கேட்டது கிரகங்கள் உங்களுக்கு தரும் எச்சரிக்கையும் ஆசீர்வாதமும். ஒவ்வொரு ராசிக்கும் புதிய துவக்கம், ஒரு மறைந்த செய்தி, ஒரு தெய்வ அருள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி கேட்டுட்டீங்க. வாழ்க்கை நம்மை சோதிக்கலாம், ஆனால் தெய்வம் எப்போதும் நம்மை காப்பாற்றும். நீங்கள் இன்று கேட்ட பலன்களில் நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையை உங்கள் விதியை மாற்றும். சிவ வழிபாடு மன அமைதியை தரும். அம்மன் வழிபாடு உறவு பிரச்சனைகளை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு எதிரிகளை அடக்கும். அதே போல் பைரவர் அருள் கடன் வழக்கு மோசடி பிரச்சனைகளை விளக்கும். முருகன் அருள் கல்வி, திருமணம், குழந்தைகள் ஆசைகள் நிறைவேறும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நெய் தீபம் ஏற்றுங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்கள் ராசிக்கான தனிப்பட்ட ஜாதக பலனை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேரு, நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி கொடுங்க. ஒரு வீடியோ கால்லையோ ஒரு நார்மல் கால்லையோ என்கிட்ட நீங்கள் பேசலாம். டைரெக்டாக நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் நேரடியாக உங்கள் ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ், வாரம் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்கள். வாழ்க்கையில் என்னாலையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு நிலையை கொண்டு வாங்க. சுபம்.